ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாயிருச்சு. அதாவது ஒரு ஃபுல்ஃபில் ட்ரெய்லர்னே சொல்லி ஆகணும். அதாவது 10க்கு 10 தான் ட்ரெய்லரோட ரேட்டிங்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, கதைப்படி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, அண்ட் சத்யராஜ் அவர்களும் சரி வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி தான் வந்து காமிக்கிற மாரி தான் ட்ரெய்லர் வந்து காமிச்சிருக்காங்க. கதை எப்படி இருக்குன்னு நம்ம அக்யூரன்ஸா சொல்ல முடியாது. நாம ஒண்ணு சொல்லுவோம். பட் கதை வேற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து இந்த வாயில பீடி வச்சுட்டு வரதெல்லாம் வந்து அந்த ட்ரெய்லர் எண்ட்ல வந்து வேற லெவலுங்க. அது வந்து தேவ பத்தி தெரிஞ்சும் வந்து எங்கிட்ட விளையாடுறாங்களா அப்படிங்கிற மாரி டயலாக்ஸ் எல்லாம் வந்து சும்மா அல்டிமேட்னே சொல்லி ஆகணும். அண்ட் நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, ஷோபின் ஷாகிர் எல்லாம் பிளாஸ்ட் மூடுங்க. அதாவது பக்கா ஆக்ஷன் ஃபிலிம் ஓகேங்களா? ஃபுல்ஃபில் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ரஜினிசம் பார்க்கக்கூடிய ஸ்டைல் ரஜினிசம் பார்க்கக்கூடிய ஃபிலிமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம்க்கு ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுற வகையில் ஒரு அற்புதமான படம்னே சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மாஸா இருக்குது. அண்ட் அமீர் கான் என்ட்ரியெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் ஸ்ருதிஹாசன் வரக்கூடிய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எமோஷன்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சத்யராஜ் அவர் வந்து இந்த படத்தில் வந்து இறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. ஒரு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர் தான் வில்லனாக கூட இருக்கலாம் படத்தில். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது தலைவர் இறங்குனா வந்து மாசு, சரிதம் கண்டிப்பாக எழுத போகிறார் அப்படிங்கிறத வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி. ஹார்பரில் வேலை செய்யக்கூடிய கூலிகளை வந்து 14,000 பேரில் வந்து ரஜினி சாரும் ஒருத்தர். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி இருக்குது. பட் ஹார்பரில் இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. 80s ரஜினிசம் வந்து அப்படி அந்த ஒரு செகண்டில் 80s ரஜினிசம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில். இந்த தீ படத்தில் வரக்கூடிய ரஜினி சாரை வந்து கண் முன்னே காட்டுன மாதிரி எனக்கெல்லாம் தெரிஞ்சுதுங்க. அந்த ஒரு இடத்துல வந்து தலைவர் வந்து பீடி வாயில பற்ற வச்சுட்டு வரக்கூடிய அந்த சீனில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80s ரஜினி சாரை வந்து காட்டியிருப்பாங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. கூஸ்பம்ஸான மூமெண்ட்ஸ்னு சொல்லி ஆகணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஓவரால்னு சொல்லி ஆகணும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் வேற லெவல் வேற லெவல்னு சொல்லி ஆகணும். உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூலி ட்ரெய்லர் 10/10 ஓகேங்களா? கண்டிப்பாக 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம்க்கு ஒரு பிக்கெஸ்ட் செலிப்ரேஷன் சொல்லி ஆகணும். அவ்வளோ அற்புதமான ஒரு இதுன்னே சொல்லி ஆகணும். எல்லா என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா பக்கா மாஸ்.